ஆமாம், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேக்கில் போயிங்க. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துக்கு ஐடியா கேட்டுருந்தோம். என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அங்கே வந்து நம்ம பார்க்கலாம். அவங்க சாமி வரும்போது கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் பேக்கில் இந்த கை இந்த பக்கம் வரணும். சரி சரி அப்படி திருப்பி வச்சிருக்கேன். நாலஞ்சு பேர் கையில் தாங்க அடிச்சுட்டு அப்படியே கொடுங்க. கையில் 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 கொடுத்து
ஃபோன் பண்ணி கேட்பாரு கூட சேர்ந்து ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர வாங்கினவன் வெளில மலை வீட்டருளும் வேலா அசுர கிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே இசை பயில் சடாட்சரம் தராலே இகமர சௌபாகியம் எல்லாரும் வரலாங்க
நல்ல நல்ல
सप्तस्वर रूपिणी रामादि संयोगति चलिसित प्रणवनाद सप्तस्वर रूपिणी
அறிந்தேன் எவரும் அறியாமறையே அறிந்து கொண்டேறிந்தேன் திருவடிக்கே திருவே பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நின்றால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாகிய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் சென்னி புனிதரும் சேவடி கோமளமே ஒன்றை வாசனை மேல் நிற்கவே என்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையில் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்தன்று பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்த அம்மா இருங்கம்மா அம்மா அம்மா தயவு செய்தும்மா கண்ணியதே கண்ணியதுன் புகழ் கற்பது நாமம் கசிதுபதி கண்ணியதுன் நீங்க அப்படியே சான் பண்ணிட்டே மோத்தவளே என்று மோவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் வானவர்கள் சிந்திப்பவர் வந்திப்பவர் அழியாபரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் எளிதாமிராட்டினி தன்னடியே தன்னடிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வேண்டுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையா மலை பைங்கிழியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளந்தொளிரும் ஒளியே ஒளிரும் தரவல்லி துணையிரதி அதிசயமாக அதிசயமாக பாகவதம் அதிசயமாக லோகமபாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்தை இறைவரும் நீயும் அறிந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட பொன்னாதமும் ஆகி வந்து வெவ்விய காலத்தின் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின்றிரு மேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பது மேவி உரைபவளே உரைகின்ற நின்றிரு ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையும் முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திகளோ கந்தமோ என்ற நெஞ்சகமோ அறைகின்ற வாரியோ பொங்கலை
தங்கும் புரிசடையோன் உடையாள் உடையாள் பெண்களை நீரிசையாள் வெளியாள் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எல்லாரையும் எடுக்கிறேன். முக்கிய கருத்தா நீங்க இல்லையா? கடலெறி கணபதி
வாழ்வாம்படி செந்தில் அதிபதி எனவர் ஒரு திரள் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. சிலரை இறைவன் நன்றாக படைக்கிறான். சில நற்காரியங்களை நடத்துவதற்காக. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்றார் திருமூலர். எண்ணில்லாகவம் இயம்பிய இறைவர் தாம் விரும்புவது உண்மையாவது பூசனையே என்று சேக்கிழார் சொன்னார். தன்னை ஆகம விதிப்படி பூசனை செய்ய வேண்டும் என்பதற்காக தில்லைவாழந்தனர்களை கைலாயத்திலே இருந்து அழைத்து வந்தார் தில்லையம்பலவாணன். அதுபோல சௌந்தர்ய லகரி, தேவி மகாத்மியம் போன்ற திருவேணி சங்கமமாய் சிறக்கின்ற அபிராமி அந்தாதியை மண்ணுலக மக்களெல்லாம் ஓதி உய்விற்று வீடு பேற்றை பெற வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய அன்பு அக்கா மேனகக்கா அவர்களை இந்த தேவி இந்த உலகத்தில் நன்றாக படைத்திருக்கிறாள். இந்த தேவியினுடைய அருளை பெறுவதற்கு மிக எளிமையான வழி எது? சித்தமலம் அறிவித்து சிவமாகவே மாறிப்போகிறார் மணிவாசகர். அந்த மணிவாசகரிடத்தில் இறைவனுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார். என்ன கேள்வி? மணிவாசகருக்கு ஏதாவது ஆசை இருக்குமா? மணிவாசகருக்கு ஆசையா? உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனியமையும்னு சொன்னவர். பகவான் கேட்கிறார். இப்போ தில்லையம்பலத்தோடு இணைக்கிற நேரம். அப்ப கேட்கிறார், என்ன ஆசைன்னு. உடனே நம்ம எல்லாம் நினைப்போம், ஏதாவது மணிவாசகர் நம்ம லிஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரோ. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு எந்த ஆசையும் இல்லை என்று சொல்லிவிட்டு அழகாக சொல்கிறார். உடையாள் நடுவில் நீ இருத்தி, உடையாள் உந்தன் நடுவிருத்தி, அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியேனும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்து என் முடியா உடலே என் கருத்து அறிந்து முடியும் வண்ணம் எனக்கு எந்த ஆசையே இல்லப்பா. என் அப்பனே, எனக்கு முடியாத முதலாக நீயே இருக்கிறாய். எனக்கு என்ன குறை? இருந்தாலும் ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம் தெரியுமா? உன்னுடைய நடுவிலே உமையவள் இருக்கிறாய், உமையவள் நடுவிலே நீ இருக்கிறாய். உங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவிலேயும் நான் இருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பெருமானுக்கு அப்புறம் அந்த பாக்கியம் எனக்கு தான் கொடுத்திருக்கிறாய் இறைவா. எந்த குறையும் இல்லை. ஆனா ஒரே ஒரு விருப்பம் தான். என்ன விருப்பம் தெரியுமா? எனக்கு உன்னுடைய அடியாருடைய நடுவிலே இருக்கிற பாக்கியத்தை எனக்கு மண்ணுலகிலே தர வேண்டும் என்று சொன்னாராம். அபிராமபட்டருக்கு அருள் செய்கிற போது அபிராமபட்டருக்கு அருள் செய்கிற போது தேவி என்ன செய்தாள்? புண்ணியம் செய்தனை நெஞ்சமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவருடன் கூடி நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணி, அடியார்களுடைய நடுவிலே இருக்க பண்ணிவிட்டு அவள் அருளை அபிராமபட்டருக்கு சொன்னார். நம்முடைய மேனகா அவர்கள் எத்தனையோ சிவனடியார்கள் பூலோகத்திலே உண்டு. ஆனால் மாதக்கணக்கிலே வருஷ கணக்கிலே அத்தனை அடியார்களையும் ஒன்றிணைத்து
அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து கோடி முறை அந்த பாராயணத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பூலோக உலகத்தில் சிவனடியார்கள் உண்டு, விஷ்ணு அடியார்கள் உண்டு, கணபதிக்கு அடியார்கள் உண்டு. ஆனால் அன்னை அபிராமிக்கு அடியார்களை அமைத்த பெருமை மண்ணுலகிலே மேலகம் அம்மையாரையே சார்கின்றது. எந்த விதத்திலும் சந்தேகமில்லை. ஒரே ஒரு பாடலோடு நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறேன். அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று அபிராம பட்டர் அழகாக சொன்னார். 2 துன்பம் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி வருகிற இந்த உயிருக்கு. ஒன்று நம்ம செய்கிற தப்பு, நம்ம ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய துன்பம். இன்னொன்று நம்ம நல்லா தான் ஓட்டிகிட்டு இருப்போம், பின்னாடி வந்து இடிக்கிறக்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி நம்ம அறியாமல் முன்வினையால் வருகிற துன்பம். இவற்றையெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? அவர் எடுத்தார். அபிராமப்பட்டர் எப்படி எடுத்தார்? என்ன சொன்னார்? இன்னைக்கு பௌர்ணமி தீதின்னு சொன்னார். நான் நிறைய அபிராமி அந்த சொற்பொழிவுகள் எல்லாம் இந்த பாராயணத்தில் கூட அக்கா அடிக்கடி கேட்டபோது 2-3 பாடல்களுக்கு எனக்கு பொருள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுத்தார். என்ன சொன்னாள்? என்னுடைய வார்த்தை அல்ல, நன்றே வருகினும் தீதே விடைகினும் நான் அறிவதொன்றேகுமில்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனதண்டளித்து விட்டேன், அறியாத குணக்குண்டே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு அளித்து விட்டேன், இன்னைக்கு என்னோடதுன்னு எதுவும் இல்லை, என்னுடைய வார்த்தை பௌர்ணமி என்று சொன்னது உன்னுடைய வார்த்தை என்று சொன்னாரே. அதைத்தான் உலகத் துன்பங்கள் வருகிற போது அவள் கொடுத்தது என்ற மனோபாவத்தை அபிராமி அந்தாதி கொடுக்கிற காரணத்தினால் அந்த அபிராமி அந்தாதியை கொடுத்தது நம்முடைய அம்மையார் அவர்கள். நிறைவாக ஒன்று நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த பாடல், ஒரு அபிராமி அந்தாதியினுடைய ஒரு பாடல். என்ன பாடல்? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தலைமையில்லாத மறந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் கஞ்சகமில்லாத இனந்தரும். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் முடியுது. அந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு வித்தைக்காரி வருகிறார். அந்த வித்தைக்காரி வந்து கையில் ஒரு மிஷினை வைத்திருக்கிறார். அந்த மிஷினை வைத்திருக்கிற போது வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் 10லிருந்து 12 மணி வரைக்கும் அற்புதமான வேணுங்கிறதெல்லாம் வெயிட்டு என்ன வெயிட் கொடுக்குறீங்களோ பூரா கொடுக்குறேன் என்று சொல்கிறார். எல்லாரும் பூராத்துக்கு தங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரே நிமிஷம் தான் இருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துல என்ன கொடுக்கிறது? உள்ள வந்த உடனே கடைசியா ஒரு அம்மா, ஒன்றும் தேவையில்லை, நான் என்னுடைய உடமையெல்லாம் உன்னுடைய திருவடிகளை விட்டேன், என்னுடைய தேவையை வேண்ட முழுதும் தருவோய் நீன்னு சொல்லி எனக்கு எதுவுமே வேண்டான்னு எல்லாரும் பொன்னையும் பொருளையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு அம்மையார் வந்து எனக்கு எதுவும் வேண்டான்னு சரணாவிந்தத்தில் குடித்துக் கொண்டார்கள். அந்த அம்மையாருக்கு அந்த வித்தைக்காரி என்ன கொடுத்திருப்பாள்? அந்த ஓட்டரெல்லாம் தங்காச்சு மிஷினு அதை கொடுத்து விட்டாலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சகமில்லாத இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். நாமெல்லாம் வேண்டதெல்லாம் அவ கொடுப்பா. ஆனா மேனகாவுக்கு நல்லன எல்லாவற்றையும் தேவி தருவாள் என்று சொல்லி இந்த தேவியை பார்க்கிற போது அழகுக்கு ஒருவரும் உபாதவல்லியாக இருந்தது. நான் என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த அழகுக்கு ஒருவரும் உபாதவல்லியாக பண்ணியது யார் தெரியுமா? எங்களுடைய பெரியமண்ணி அவர்கள், நிர்மலா அம்மையார் அவர்கள். இந்த தேவிக்கு அருமையாக அவர்களை தேவிக்கு முத்தங்கி படைக்க வேண்டும் என்பதற்காகவே தேவி அவர்களை படைத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லோருக்கும் நம்முடைய அவர்கள் இருவருக்கும் நாம் கலந்து கொண்ட எல்லோருக்கும் எல்லா நலனும் நமக்கு நல்லனையெல்லாம் அவள் தர வேண்டும் என்று சொல்லி அந்த தேவியை வணங்கி இப்பொழுது இப்ப எல்லாரும் இப்போ அவர்கள் இருவருக்கும்
தேவி தன்னுடைய பாதத்தை அபிராம பட்டரின் மேல் சூட்டினாள். பத்மபாதம் என் சென்னியின் மேல் என்று இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்கியம் பகவானுடைய திருவடியை நம்முடைய சிரசிலே தாங்கிக் கொள்வதுதான். அப்படி பூ கொண்டு அந்த திருவடிகளை உருவாக்கி அவர்கள் இருவருக்கும் இப்பொழுது நம்ம எல்லாரும் 41வது பாட்டு எல்லாரும் இணைந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த சிறப்பு நடைபெறுகிறது. புண்ணியம் செய்தனமே மனமே குரு பூங்குவரை கண்ணியம் செய்த புண்ணியம் செய்தனவனே கணவரும் கோடியும் கண்ணீங்கே வந்து கண்மையார்கள் ஹர நம பார்வதீபதையே. எல்லாரும் செல்போனை எடுத்து கால் பண்ணால் எதிர்முனையில் ஃபோனை எடுத்தோன்னே நாம் என்ன சொல்லுவோம்? ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மேனகா அம்மாகிட்ட ஃபோன் பண்ணோம்னா அவங்கள்டேருந்து வர ஒரு ஆற்றை அம்பாள் அனுக்கிறோம். அந்த அம்பாள் அனுக்கிறோங்கிற அந்த அவங்களுடைய வார்த்தையினுடைய அந்த வைப்ரேஷன் தான், பவர் தான் உங்களை எல்லாரும் இந்த இடத்துல ஒரு பிள்ளையில் ஒன்று இருங்கம்மா. நான் போயிட்டுமா போ. 1 கோடி அண்டாதி பாராயணங்கிறது மிகப்பெரிய சகாப்தம். ஒரு பெரிய சகாப்தத்தை ஒரு இளம் வயதில் கையில் எடுத்திருக்காங்க. அம்மா எப்படி எடுத்திருக்காங்க? ஒரு இளம் வயதில் கையில் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சக்தியை அபிராமி கொடுத்துருக்கா. அதனால தான் சென்ற முறை கும்பாபிஷேகத்தை பொழுது குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாசியோடு அந்த குருமகா சன்னிதானத்து கையிலேயே அந்த சோடசோபச்சார செட்டு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடு அம்மாவும் நிர்மலா அம்மாவும் அந்த இதை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வெள்ளி கூட ஒன்று கொடுத்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அம்பாள்கிட்ட சொல்லும்போது பேசும்போது சொல்லுவாங்க, அபிராமி அவள் என்ன நினைக்கிறாளோ, என்ன விருப்பப்படுறாளோ, என்னென்னலாம் என்கிட்ட கேட்குறாளோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஐயா அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த முத்தங்கியும் அம்மா கேட்டிருக்கா போட்டிருக்கு. அதனால தான் நிர்மலா அம்மா மூலமாக இவங்களுடைய துணையோட ஊன்றுதலோட இந்த இதை உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடு இந்த அங்கியை சாத்தி நீங்கள் எல்லாம் ஒரு பரவசமான தரிசனத்தை பார்க்குறதுக்கான பாக்கியத்தை செஞ்சு கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு நேற்றைய தினம் குருமகா சன்னிதானம் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அவ்வளவு ஒரு வேலை பலுகளுக்கு இடையிலையும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு நினச்சி உங்கள் எல்லாருக்கும் அருளாசி வழங்கின பிறகு குருமகா சன்னிதானத்தினுடைய சகோதரர் அவர் நேரடியாக உத்தரவு கொடுத்து இந்த அடியார்களுக்கு என்னென்னலாம் உதவி தேவையோ அவளையும் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கணும், நான் எவ்வளோ மனசில் ஆசைப்பட்டனோ அதே போல் பன்மடங்கு அவரும் மனசில் ஆசைப்பட்டு இவ்வளவு ஒத்துழைப்பும் இவர் தான் கொடுத்தாரு. அதனால் அம்மாவுக்கு அவர்கள் நன்றி தெரிவிக்கணும். உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் முன்னாடியே அவங்க 2 பேரும் அந்த அதிகாரிக்கு மரியாதை வெற்றிவேல் முருகனுக்கு, ஆதிபராசக்திக்கு. இதுக்கான எஸ்டிமேட் இந்த செலவு விவரங்களை இப்போ பில்லை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாம். சரி. எல்லாருக்கும் இது மாதிரியான குங்கும பிரசாதம் குருமகா சன்னிதானத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த குங்கும பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. அம்மா கையால் நீங்கள் எல்லாரும் அமைதியாக உட்காந்து எல்லாருக்கும் வரும். உட்காந்துருக்க இடத்துல இருந்தால் யாரையாவது விட்டு ஒருத்தர் விட்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. கோஜலேந்திராய மகனீய குணார்த்தனே சக்கரவர்த்து தனுராஜா சர்வபூமாய மங்களம் கல்யாணார்புதகாத்ராய காமிலார்த்த பிரதாயினே
ஸ்ரீமத் வேங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே தான்யம் தனம் வசுந்தரோத்ரளாபம் சதரம் வஜ்ரம் தீர்காயுः தீர்காயுஷ்யமத்து. எல்லோருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அம்மாவுடைய வார்த்தைப்படி. அதே போல் நம்ம எல்லோருடைய பிரார்த்தனையோட நீண்ட ஆயுளோட 120 வயசு வரைக்கும் இருந்து அவருக்கு நான் இந்த இடத்துல சன்னிதானத்தினுடைய மிகுந்த அருளாசியோட எல்லாரும் பிரகமாண்டமான ஒரு ஹோமத்தை பண்ணி நம்மளால் முடிஞ்சீங்கன்னா பவுன் காசு அடித்து கலசத்தில் போட்டு தலையில் போட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அம்பாள் அனுகிரகம். ரெண்டு பாகமா பிரிச்சுங்க. முதல் ஒரு லைன் அடுத்த லைன் நம்ம பாராயணமா பண்ணலாம். பாட்டு கடைசியில் வேணா பண்ணுவோம். சரி, கடைசியில் கொஞ்சம் பாடுங்க. ஓகே, லாஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் இது தெரியாது. செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்மா அவங்க வேலை என்ன க்ளோஸ்அப்ல வேணும். வெண்களி குங்கும தோயம் என விழிக்கின்ற மேனி விழுத்துணையே துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளில் பனையும் கொழுதும் பனி கொண்ட வேரும் கனிமலர் பூங்கனையும் கருப்பு சிறையும் குசமும் கையில் அணையும் கிரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவழிக்கே திருவேருமி பெருமை என்னாத கருமணிஞ்சார் அறிந்தே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து செனி முனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடைமே பனிதரும் திங்களும் பாம்பும் வைரதியும் படைத்த புனிதரும் நீயும் புந்திய நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முறையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வாசடையோர் அருந்திய நஞ்சமாகிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாலமே சென்னியதே சென்னியதுன் பொரு திருவடி தாமரை சிந்தையுடே மன்னியதுன் திரு மந்திரம் செந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே அந்நியதென்றும் ஆகம பத்ததியே கலியொரு மத்தில் சுழலும் எனாவி தளர்விலதோர் கலியொரு வண்ணம் கருதுகடாய் கமலாலயனும் மதியொரு வேணி மதிழனும் நானும் வணங்கியென்றும் துதியொரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவியின் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழந்தலை மேல் அந்தரி நீதி அறியாத கண்ணிகை ஆரணத்தோ கந்தரி
திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிறையும் அம்மே ஒரு தனமூரலும் நீயும் அம்மே வந்து நின்றிடவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலத்தால் எழுதாமரையின் ஒன்றும் மறுபொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையார் மறை நான் இருக்கும் ஆனந்தமான சரணாரவிந்தம் கவளநிற ஆனந்தமான காந்திராமொழி கண்ணியரே கண்ணிய உங்குகள் கற்பது நாமம் கசிதுவதி